வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமங்களை மலேசிய உரிமங்களாக மாற்றுவதற்கான விண்ணப்பங்களை வரும் மே 19ஆம் தேதி முதல் சாலை போக்குவரத்து துறை நிறுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. வரும் திங்கட்கிழமை முதல் மலேசிய ஓட்டுநர் உரிமம் தேவைப்படும் வெளிநாட்டினர் அனைத்து மலேசியர்களும் பின்பற்ற வேண்டிய தேவையான நடைமுறைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்றும், குறிப்பாக மலேசிய சாலைகளில் வெளிநாட்டினரை ஈடுபடுத்துவது என்றும் ஜேபிஜே அறிவித்துள்ளது. 12 மாதங்களுக்கும் குறைவான காலத்திற்கு மலேசியாவில் உள்ள வெளிநாட்டினருக்கு அவர்களின் சொந்த நாடு 1949 மற்றும் 1968 சாலை போக்குவரத்து மாநாட்டில் கையொப்பமிட்டிருந்தால் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டின் தொடர்புடைய அதிகாரியால் வழங்கப்பட்ட சர்வதேச ஓட்டுநர் அனுமதியுடன் மலேசியாவில் வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.